சத்யஜோதி பிலிம்ஸ் டிஜி தியாகராஜன் தயாரிப்பில் விஜய் சேதுபதி நித்யாமேனன் நடிக்கும் தலைவன் தலைவி ஜூலை 25 முதல் திரையரங்குகளில். தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. நக்கிர நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் திமுக மாணவர் அணி மாநில துணை செயலாளர் தமிழ் கா அமுதரசன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். ஓரணியில் தமிழ்நாடு என்ற பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கீங்க. மக்கள்கிட்ட இது வரவேற்பு எப்படி இருக்கு? ஒன்று. இரண்டாவது, தேர்தல் வர நேரத்தில் மக்கள் ஞாபகம் வந்துடும் திமுகவுக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டை அதிமுக வைக்குது. இல்ல, ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிறது அதிமுக பாஜகவுக்கு எதிரான பரப்புரை பயணம் தான். அதை அதிமுக முதல்ல உணரணும். இந்த 4.5 ஆண்டு காலமாக இல்ல கடந்த 10 ஆண்டு காலமா அப்புறம் இப்போ ஒரு 4.5 வருஷமா அதிமுக மக்களை மறந்து போனதுனாலதான் தமிழ்நாட்டு மக்களால புறக்கணிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்ப மீண்டும் ஒரு பரப்புரை பயணம் பஸ் எடுத்துட்டு கிளம்பி இருக்கிறாரு. இந்த 10 வருஷத்துல செஞ்சதெல்லாம் மக்கள் மறந்துடுவாங்க. நம்ம 5 வருஷம் கழிச்சு பார்த்தோம்னா இல்ல அவரு சொல்றாரு, மக்களை நாங்க சந்திக்கும் போது மக்கள் என்னை விட அதிகமா கோபமா இருக்கிறாங்க திமுக ஆட்சி மேல அப்படிங்கிறாரு. அது திமுக ஆட்சி மேல இல்ல, திரும்பி எடப்பாடி எந்த மூஞ்சி வச்சுட்டு வந்தாரு அப்படிங்கிற கோபத்துலதான் மக்கள் கோபமா இருக்கிறாங்க. அதனாலதான் எடப்பாடி பழனிசாமி என்ன பேசுறதுன்னே தெரியாம புலம்பிட்டு இருக்கிறாரு அப்படிங்கறதையும் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். முதல்ல இந்த ஓரணியில் தமிழ்நாட்டை ஒன்றிய பாஜக அரசு செஞ்சிருக்கக்கூடிய சதி செயல்கள், தமிழ்நாட்டை வஞ்சிக்கக்கூடிய அந்த போக்கு, அதே போல அந்த கயவர்களோடு வஞ்சகர்களோடு கூட்டணி வச்சிருக்கக்கூடிய அதிமுக மக்களை மறந்து அதெல்லாம் இவர்களுடைய முகத்திரையை தோலுரிச்சு காமிப்பதற்காக தொடங்கப்பட்ட இயக்கம் தான் இந்த ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிறது. இது இந்த நீங்க சொல்றீங்க பாஜக என்ன செஞ்சிருக்கு, அதிமுகவும் என்ன செஞ்சிருக்கு, அவங்களுக்கு எதிரான பிரச்சார இயக்கமா இதை கொண்டு போறதா நீங்க சொல்றீங்க. இப்ப இது மக்கள்கிட்ட கொண்டு போனீங்க, ரைட்டு. இப்ப கல்லூரிக்கு போறீங்களா மாணவர்கள்கிட்ட, அது அங்க என்ன செய்றீங்க? ஆமா, கல்லூரி மாணவர்கள் கிட்ட ஒரு விழிப்புணர்வு பரப்புரை எல்லா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கல்லூரி மாணவர்களோட கல்லூரிகள்லயும் சென்று கல்லூரிகளுக்கு வெளியில அந்த வாயில் பகுதிகளில் நின்று அவர்கள்கிட்ட ஒரு பரப்புரையாக அது விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய வகையில எதற்காக இந்த ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிறத விளக்கி, அதே போல பாஜகவும் அதிமுகவும் தமிழ்நாட்டிற்கு கூட்டணி அமைத்து செய்திருக்கக்கூடிய துரோகங்களை விளைவித்து அவர்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் கல்லூரி மாணவர்கள் இளைஞர்கள் அவர்களை முடுக்குவிப்பதற்காக நாங்க இப்ப கல்லூரிகளுக்கு போயிட்டு இருக்கிறோம், பல்கலைக்கழகங்கள் வாயில்கள்ல போயிட்டு இருக்கோம். இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்கள்லயும் கல்லூரிகளுக்கு முன்பாகவும் இந்த விழிப்புணர்வு பிரச்சார பயணம் அப்படிங்கிறது நடந்திருக்குது. மாணவர்கள் இளைஞர்கள் மிகுந்த ஆர்வமாக பாஜக அரசையும் அதிமுக அரசு செய்தி இருக்கக்கூடிய துரோகங்களையும் நாங்க விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம்னு போனா அங்க இருக்கக்கூடியவர்கள் இளைஞர்களும் மாணவர்களும் நமக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய வகையில அவர்களுடைய துரோகங்களை பட்டியலிட்டு சொல்கிறார்கள். எந்த அளவிற்கு தமிழ்நாடும் கல்வியும் அதே போல இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பும் ஒன்றிய அரசால சிதைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத மாணவர்களை விளக்குறாங்க. அதனால இந்த பரப்புரை பயணம்ங்கிறது எங்களுக்கு ரொம்ப மிகவும் எளிமையானதாக ஈஸியாயிடுச்சு எங்களுடைய பணி அப்படிங்கிறது. இல்ல, கல்லூரி மாணவர்கள் மத்தியில நீங்க போயிருக்கிறதுல இன்னொரு விமர்சனமும் வருது. இப்ப விஜய் பாஜகவை எதிர்க்கிறார். இருமொழி கொள்கை, நீட்டு உள்ளிட்ட விஷயங்களில் அவர் கருத்தை தெரிவிக்கிறாரு. பாஜக எதிராக இருக்கிறதா சொல்கிறாங்க. பாஜக கூட கூட்டணி கிடையாதுங்கிறப்ப அப்போ அந்த இளைஞர்களும் மாணவர்களும் விஜய் பக்கம் திரும்புகிறாங்க. அதை அறிஞ்சுதான் இவங்க இந்த பக்கம் போகிறாங்க திமுகவும் அப்படிங்கிற விமர்சனமும் வருது. இல்லை, திமுகவினுடைய மாணவர் அணிங்கிறது இப்ப நேற்று தொடங்கினது இல்லை. காலாவதியான காலாவதியான நடிகர்களை பார்த்து அந்த பயத்தினால தொடங்கினது இல்ல. திமுகவினுடைய மாணவர் அணி அப்படிங்கிறது இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலே பங்கு பெற்று இந்த நாட்டுல ஆட்சி மாற்றத்திற்கே வழிகோலியது திமுகவினுடைய மாணவர் அணி. அந்த அளவிற்கு ஒரு வலிமையான இயக்கம். இல்ல, மாணவர் அணி அது நீ சொல்றது சரிதான். ஆனா இப்ப விஜய் வந்ததுக்கு அப்புறம் இளைஞர்கள் அந்த பக்கம் தான் இருக்கிறாங்க. எல்லா கட்சியை சேர்ந்த மாணவர்கள் இளைஞர்கள் அந்த பக்கம் போறாங்க அப்படிங்கிற ஒரு இது வருது இல்ல. அது ஒரு பொய்யான தோற்றம், கற்பனையாக உருவாக்கப்படக்கூடிய கட்டுக்கதை தான். விஜய் பக்கம் இளைஞர்கள் இருக்கலாம், மாணவர்கள் இருக்கலாம், அரசியல் புரிதல் இல்லாதவர்களாக இருப்பாங்க. வெறும் ரசிகர்கள்ங்கிற மனப்பான்மையோட அந்த ஹீரோ வர்ஷிப்காக இருப்பவர்களாக இருப்பார்களே தவிர அரசியல் புரிதலோ தெளிவோ தமிழ்நாட்டு அரசியலை பற்றியோ கொள்கை பற்றியோ தமிழ்நாட்டு அரசியல் இயக்கங்களை பற்றியோ
குறைந்தபட்ச அறிவு இருக்கக்கூடியவர்கள் யாரும் அந்த பக்கம் இருக்க மாட்டாங்க. அப்படி புரிதல் வர ஆரம்பிச்ச உடனே மீண்டும் அவர்கள் மாற்று இயக்கங்களை நோக்கிதான் அவங்க வருவாங்களே தவிர, இப்போ விஜய் கிட்ட இருக்கிறவங்க வந்து அரசியல் புரிதலோட தெளிவோட இருக்கக்கூடிய இளைஞர்கள்னு சொல்ல முடியாது. அவர்கள் ஒரு ரசிகர்கள் மனோபாவத்தோட இருக்கிறாங்க. அவர்களுக்கு தெளிவு ஏற்படும் பொழுது அவர்கள் மீண்டும் வந்துடுவாங்க. அதைதான் நம்ம பார்க்க முடிகிறது. அந்த எந்த கொள்கை புரிதலும் தெளிவும் இல்லை அப்படிங்கிறது நீங்க சாதாரணமா விஜய் கட்சியில இருக்கக்கூடிய அந்த ரசிகர்களாக இருக்கக்கூடியவர்கள் பேசக்கூடிய பேச்சு, அவர்களுடைய பதிவு, இதன் மூலமாக உங்களால பார்க்க முடியும். ஓரணியில் தமிழ்நாடு இந்த முகாமில் வந்து இணைஞ்சவங்களுக்கு தான் உரிமை தொகையை வழங்கப்படும் அப்படின்னு மிரட்டியே வந்து சேர்க்கிறாங்க அப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு பாஜக முன்னாள் மாநில தலைவர். அவர் என்னைக்காவது உண்மை பேசியிருக்கிறாரா? இதுவரைக்கும் அவர் என்னைக்காவது உண்மையோ சரியான தகவல்களோ பேசியிருக்கிறாரா? அவருக்கு எதுவும் சரியா பேசுறதே இல்ல. அவர் வந்து ஒரு பிரச்சனைக்குரிய நபர், பொய்யான ஆள் அப்படிங்கறதுனாலதான் அவர் அந்த பொறுப்புல இருந்தே விடுவிக்கப்பட்டிருக்கிறார். மாம்பழம் வைக்கிற மாதிரி கூவி கூவி ஆளை சேர்த்துட்டு இருக்கிறாங்க. பாஜகவுக்கு அந்த பதட்டமும் பயமும் இருக்கதான் செய்யும். காரணம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டுல இப்ப சமீபத்துல அவங்களுடைய தலைவர்கள் எல்லாம் உறுப்பினர் சேர்க்கைக்குன்னு போனப்ப, நீங்க வேணுமா வாங்க உங்களுக்கு சோறு போடுறோம், சோறு கூட போட்டு அனுப்புறோம், ஆனா ஓட்டு போட முடியாது அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டு மக்கள் அவர்களுடைய முகத்துல கரிய பூசி அனுப்பியிருக்கிறாங்க. ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் தமிழ்நாடு முழுக்க பொதுமக்களை நாடி செல்றப்ப, இந்த ஓரணியில் தமிழ்நாடு பரப்புரைக்காக போகும் பொழுது தமிழ்நாட்டு மக்கள் அவர்களை அரவணைச்சுக்கிறாங்க. அவர்களிடம் விருப்பப்பட்டு அவர்களை அழைக்கிறாங்க. தமிழ்நாட்டு போகக்கூடிய வாலண்டியர்ஸ் கிட்ட பொதுமக்கள் அவங்க ஆர்வமாக அவர்களை தங்களை உறுப்பினர்களாக இணைச்சுக்கிறாங்க. பாஜகவுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை அவர்களே சொல்கிறாங்க. அப்ப தமிழ்நாட்டுல தொடர்ந்து பாஜகவுக்கு எதிர்ப்பான அலை கடுமையாக வீசிட்டு இருக்குது. தமிழ்நாட்டுல பாஜக ஒரு நெகட்டிவ் போர்ஸ் அப்படிங்கிறத தமிழ்நாட்டு மக்கள் தொடர்ந்து நினைவிலேயே வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தா அல்லது வந்து பாஜக இருக்கக்கூடிய கரண்ட் தலைவர், பாஸ்ட் தலைவர் திமுக பிரச்சாரம் பண்ணுது, அதுவும் பாஜகவை கடுமையாக எதிர்த்து பண்ணுது. இது சட்டமன்றத்துக்கு தேர்தலா நாடாளுமன்றத்துக்கு தேர்தலா? நாடாளுமன்ற தேர்தலில் இப்போ பாஜக எதிர்த்து பேசினாங்க, சரி. இப்போ சட்டமன்றத்தில் அதிமுக களத்தில் நிற்கிது. அதிமுக எங்கள் தலைமையில் தான் தேர்தலை சந்திக்குது. அப்படி இருக்கும்போது எங்களை பற்றி பேசாமல் பாஜகவை பற்றி பேசி மக்கள்கிட்ட ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிறாங்க திமுகவினர் எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி நானும் ரவுடி தான் வண்டியில வந்து ஏறுறாரு. அது வந்து தமிழ்நாட்டு மக்களும் பார்த்து சிரிக்கிறாங்க, அந்த கட்சியில இருக்கக்கூடிய தொண்டர்களும் பார்த்து சிரிக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமியினுடைய நிர்வாக தோல்வி, அந்த கட்சி இன்னைக்கு கபலீகரம் செய்யப்பட்டு சுக்குநூறாக உடைந்து இன்றைக்கு கட்சி இருக்குதா இல்லையான்னு சொல்லக்கூடிய அளவுல இன்னைக்கு அந்த கட்சி இருந்துட்டு இருக்குது. இதுக்குதான் நேத்து பதில் கொடுத்திருக்காரு, நான் ஒன்னும் ஏமாளி இல்ல அப்படின்லாம். ஆமா, ஏமாளி இல்லைன்னு வீரவசனமா பேசிவிட்டு தொண்டர்கள் முன்னாடி, அதுக்கப்புறம் பஸ்ஸை விட்டு பஸ்ஸுக்குள்ளார கீழே போய் ரகசியமா சீட்டுக்கு கீழே படுத்துக்கிட்டு நயினார் நாகேந்திரனுக்கு போன் பண்றாரு. நான் சும்மா நாச்சுக்குன்னு தான் சொன்னேன், நீங்க அதை ஒன்னும் சீரியஸா எடுத்துக்காதீங்கன்னு. வெளியில பாத்தீங்கன்னா பாயிர புலி மாதிரி பேசிட்டு உள்ளார பதுங்குறாரு எடப்பாடி. நீங்க தைரியமான ஆளாக இருந்திருந்தா, இல்ல ஆனா பாஜகவை பார்த்து பயப்படாத ஆளாக இருந்திருந்தா, இல்ல நீங்க வந்து தனித்து தான் இதெல்லாம் செய்ய போறீங்க, உங்களுக்கு தைரியம் இருக்குது அப்படின்னா நீங்க என்ன பண்ணி இருந்திருக்கணும்? நீங்க அதே நிலைப்பாட்டிலே இருந்திருக்கணும். தொண்டர்கள் முன்னாடி அவர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக, அவங்கள சொரிஞ்சு விடுறதுக்காக, நாங்க வந்து ஆட்சியில பங்கு தர மாட்டோம், நாங்க நினைச்சதுதான் அப்படின்னு ஏமாளி இல்ல அப்படின்னு எல்லாம் கதை பேசிட்டு, அதன் பிறகு போன் பண்ணி அண்ணா ஒரு தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர் ஒரு பெரிய ஒரு இரும்பு மனிதர், அவர் நயினார் நாகேந்திரன் கிட்ட போயிட்டு எஜமா என்ன மன்னிச்சிடுங்க, நான் விளையாட்டுக்காக சொன்னேன், அவங்க திமுக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லணுங்கிறதுக்காக தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி பேசுறது எந்த அளவிற்கு எடப்பாடி பழனிசாமி பாஜகவிற்கு அடிமையாக இருக்கிறாரு அப்படிங்கிறத இதை விட மிக தெளிவாக படம் போட்டு காட்ட முடியாது. பிரச்சாரத்துல பகிரங்கமா திமுக கூட்டணி கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கிறார், ரத்தன கம்பளம் போட்டு வரவேற்போம் அப்படிங்கிறார் எடப்பாடி பழனிசாமி. ஒரு மாநாடு நடத்த அனுமதி தரல விசிகாவுக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும். அப்படி இருக்கும்போது இப்படி வெக்கம் கட்டு அங்க இருக்கணுமா அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாரு. அதாவது இது வந்து சிண்டு முடிஞ்சு விடக்கூடிய வேலையை வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து செஞ்சிட்டு இருக்கிறாரு. காரணம் என்ன அப்படின்னா, அவர் வந்து ஒரு ஜோசியக்கார மாதிரி குறி சொல்றவர் மாதிரி திமுக கூட்டணி உடைஞ்சிடும், திமுக கூட்டணி செஞ்சிடும், திமுக ஆட்சி கலைஞ்சிடும், இன்னும் 20 அமாவாசை பாருங்க, இன்னும் 15 அமாவாசை பாருங்க அப்படின்னு எல்லாம் நாள் குறிச்சுக்கிட்டு கணக்கு பார்த்துக்கிட்டு கற்பனை கோட்டையில வாழ்ந்தவர்.
இப்ப அது எதுவுமே நடக்கல அப்படிங்கறதுனால இன்றைக்கு அவர் ஏதாவது ஒண்ணு சொல்ல முடியுமா கூட்டணிக்குள்ளார குழப்பத்தை? ஏன்னா அவங்க சைடு அது ஒரு தோல்வி கூட்டணிங்கிறது உறுதியான ஒன்று. கடந்த 2019 தேர்தல்ல இருந்து பாஜக அதிமுக அப்படிங்கிறது ஒரு தோல்வி கூட்டணியா இருக்குது. அதே போல இன்றைக்கு திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் அப்படிங்கிறது அது ஒரு வெற்றி கூட்டணியாக, கொள்கை கூட்டணியாக இருந்துட்டு இருக்கு. அதை பார்த்து சகிச்சுக்க முடியாம அவர் வயிற்றுலையும் வாயிலையும் அடிச்சுக்கிறாரு. அதுக்கு அவர் என்ன? மக்கள் மீது எந்த அக்கறையும் இல்லாதவர் ஸ்டாலின். இது வரைக்கும் நடிச்சது போதும். 2026ல் மக்கள் உங்களுக்கு பாடம் புகட்டுவாங்க. 2026ல் திமுகவுக்கு முற்றுப்புள்ளி வைப்பாங்க அப்படிங்கிறாரு. 4 வருஷமா எங்க போனாங்க? இப்போ உங்களுடன் ஸ்டாலின் உட்கார்ந்துருக்கிறாங்க. 4 வருஷமா என்ன பண்ணாங்க அப்படின்னு கேள்வி எழுப்புறாரு. 4 வருஷமா எடப்பாடி பழனிசாமி எங்க போயிருந்தாரு? 4 வருஷமா அதிமுக எங்க போயிருந்துச்சு? 2026ல திமுக மக்கள் வீழ்த்துவார்கள்னா நீங்க எதற்காக இவ்வளவு பதட்டப்பட்டுட்டு பயந்துகிட்டு ஒரு பஸ் எடுத்துக்கிட்டு ஊர் சுத்தி வந்துட்டு இருக்கணும்? அப்ப தமிழ்நாட்டுல அதிமுக இனிமே ஒருபோதும் தலை தூக்க முடியாது. அதிமுக அப்படிங்கிறது அமித்ஷா திமுகவாக மாறி போச்சு. தொடர்ந்து மக்கள் விரோத செயல்களால அதிமுகவும் அதிமுகவினுடைய தலைவர்களும் செல்வாக்கு இழந்துட்டாங்க. அதனால தொடர்ந்து ஏதாவது குற்றம் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லக்கூடிய வெற்றி குற்றச்சாட்டு தானே தவிர அதை தாண்டி இதுல வேற எந்த உண்மையும் இல்லை. 2026 மக்கள் யார் பக்கம் நிப்பாருங்க அப்படிங்கிறது இப்பல இருந்தே தெளிவா தெரிஞ்சிட்டு இருக்கு. அதற்கு உதாரணமா கடந்த 11 தேர்தலா மக்கள் சொல்லிட்டாங்க. அதே நிலைப்பாடுதான் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலையும் நடக்க போகுது அப்படிங்கிறத எடப்பாடி உணர்வார். ஆனா 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பின்னாடி எடப்பாடி தமிழ்நாட்டுல இருப்பாரா இல்ல நாக்பூர், டெல்லி அங்கேயே குடிபெயடுவாரா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வியா இருந்துட்டு இருக்கு. கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.